அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதம் நன்மை அளிக்கும் மாதம். குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி தங்களுக்கு விரயத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானம் செல்கிறார். நன்மை. டிசம்பர் 6ஆம் தேதி புதன் பகவான் துலாமிலிருந்து விருச்சிக ராசி செல்கிறார். டிசம்பர் 7இல் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். ஆக டிசம்பர் 16இல் சூரியன் தனுசு ராசி செல்கிறார். செவ்வாய் சூரியன் குருவின் பார்வையில் வருகின்றனர். குருவின் பார்வையில் அஸ்தமத்து சனி வருகிறது. ஆக நன்மைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் புகழ் பெருமை உண்டாகும். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். விளையாட்டுத் துறைகளில் நல்ல பரிசுகளை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டி இருக்கும். சுபகாரியத்திற்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். புதன் சுக்கிரன் 4இல் விருச்சிக ராசியில் இருக்கிறார்கள். ஐடி துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலர் அயல்நாட்டு பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். அஷ்டமத்து சனி இருப்பதால், ஏனென்றால் செவ்வாய் உத்தியோகக்காரகன், சனி உழைப்புக்காரகன் என்று சொல்வோம். உழைப்பு அதிகம். ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்வீர்கள். உயர் அதிகாரி சில சமயம் கண்டிப்பார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சூரியனை குரு பார்ப்பதால் பில்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு, ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு பண வரத்து உண்டாகும். தொழில் முதலீடுகளில் சற்று லாபம் அதிகரிக்கலாம். அரசு துறை நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய உதவிகள் கிடைக்கும். கட்சிக்குள் பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். ஆக சிம்ம ராசினருக்கு குருவினால் நன்மைகள், பல வரவு உண்டாகும். குரு பார்வை சனிக்கு ஏற்படுவதால் சனியினால் உள்ள கஷ்டங்கள் குறைகிறது. குரு பார்வை செவ்வாய் சூரியனுக்கு ஏற்படுவதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உடலில் சற்று ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.